எப்பயுமே முள்ளங்கியை வச்சு சாம்பார், சட்னி, பொரியல் இதெல்லாம் செஞ்சு போர் அடிக்கிற சமயத்தில் இந்த 1 பாட் முள்ளங்கி ரசம் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் முள்ளங்கி கையில் கச்சா இந்த ரெசிபி தான் ட்ரை பண்ணுவீங்க. 3/4 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்புங்கிற ரேஷியோவில் அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு முள்ளங்கியை தோல் சீவி இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தக்காளியை நல்லா மசிச்சோ இல்லை சின்னதாக கட் பண்ணியோ எடுத்து வச்சுக்கோங்க. ரச பவுடர் உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், தோலுரிக்காத பூண்டு ஒரு 4 பல்லு, வரமிளகா காரத்துக்கேற்ப இதெல்லாம் போட்டு ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் ஊர்ன அரிசி பருப்பு கலவையை எடுத்து போட்டுட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு துருவன முள்ளங்கி, டொமேட்டோ, ரச பவுடர், உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கீ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 4 விசில் வச்சு இறக்கி சின்ன தாளிப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சுவையான 1 பாட் முள்ளங்கி ரசம் ரைஸ் ரெடி ஆகிடும். முள்ளங்கியை எப்படி சமைச்சாலுமே பிடிக்காதவங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட ஃபேவரட் வெஜிடபிள் முள்ளங்கியாக மாறிடும்.